தேவையான பொருட்கள் 4 நபர்களுக்கு கோதுமை மாவு, ராகி மாவு, கம்ப மாவு, சத்து மாவு. இதில் ஏதேனும் ஒன்று 150 கிராம். காய்கறிச்சாறு, கீரைச்சாறு, மூலிகைச்சாறு. இதில் ஏதேனும் ஒன்று 50 கிராம். இத்து உப்பு, கருப்பு உப்பு, எலுமிச்சைச்சாறு, நெல்லிப்பொடி ஏதேனும் ஒன்று தேவையான அளவு. தேங்காய் துருவல் அரை மூடி அல்லது தானியப்பால் தேவையான அளவு. உலர் பழங்கள் கருப்பட்டி, கரும்பு வெள்ளத்தூள், மண்டை வெல்லம் என்பார்கள். தேன், பேரிச்சை துண்டுகள் ஏதானும் ஒன்று 100லேருந்து 150 கிராம் எடுத்துக்கோங்க. கூட்டு, பொரியல், சட்னி வகைகள், தக்காளி குருமா ஏதேனும் ஒன்று. 5 லிட்டர் கடாய் அல்லது அகன்ற பாத்திரம் ஒன்று வேணும். ஜல்லி கரண்டி. மாவு பிசையும் முறைகள். நம்மில் பலர் சப்பாத்தி பூரி மாவுக்கு பிசையும் போது சிறிது சமையல் எண்ணெய் கலந்து பாலில் தண்ணீர், கோதுமை மாவு அல்லது மைதா மாவு போட்டு தயாரிப்போம். அதற்கு பதிலாக இங்கு நாம் காய்கறி சாறுகளை வெண்பூசணிச்சாறு, கேரட் சாறு, தக்காளி சாறு, பசலைக்கீரை சாறு, வெந்தயக்கீரை சாறு, அரைக்கீரை சாறு, மணத்தக்காளி சாறு, பூண்டு சாறு, வல்லாரைச்சாறு இவற்றில் ஏதேனும் ஒன்றை கலந்து சிறிது நீர் விட்டு நன்றாக பிசையும். அதோடு கெட்டி தேங்காய் பால் அல்லது தானிய பாலை விட்டு பிசைந்து கொள்ளலாம். கடல் உப்புக்கு பதிலாக இந்து உப்பு, கருப்பு உப்பு, எலுமிச்சைச்சாறு, நெல்லிப்பொடி இந்த சாறு வகையில் உப்பு வகையில் ஏதாவது ஒன்றை சேர்த்து கொள்ளலாம். சோடியத்துக்கு பதிலாக பொட்டாசியம் கிடைக்கும். பிசைந்த மாவை பூரிக்கட்டையில் வட்டமாக தேய்க்க வேண்டும். மைதாவை இதனுடன் சேர்ப்பதை தவிர்க்கவும். செயல்முறை. பொதுவாக நாம் உருட்டிய மாவை கொதிநிலையில் இருக்கும் எண்ணெயில் அழுத்தி பொரித்து எடுப்போம். ஆனால் எண்ணெய்க்கு பதிலாக நாம் இங்கே தண்ணீர் உபயோகிக்கிறோம். 5 லிட்டர் கடாய் அல்லது வாய் அகன்ற ஒரு பாத்திரத்தில் 3/4 பாகம் தண்ணீர் நன்றாக கொதிக்க விட வேண்டும். கரண்டியில் உருட்டி தேய்த்த மாவை வைத்து கொதிநீரில் ஜல்லிக்கரண்டியுடன் இறக்கி 2 நிமிடம் நீரில் வேக வைத்து அப்படியே கரண்டியுடன் வெளியே எடுக்க வேண்டும். தண்ணீர் கொதிநிலையில் இருக்கும்போது மாவு மட்டும் வேகும். பூரி மாவு பதத்துக்கு வரும். கேரட் சாறு, தக்காளி சாறு ஆகியவற்றில் செய்தால் மாவு சிவப்பாகவும், கீரைச்சாற்றில் செய்தால் மாவு பச்சையாக இருக்கும். தேங்காய் துருவலை சமைக்காமல் பயன்படுத்துவதால் கொலஸ்ட்ரால் தொல்லையும் இல்லை. இதை தக்காளி தொக்கு, விதவிதமான சட்னி, கூட்டு, பொரியல் ஏதாவது ஒன்றுடன் சாப்பிடலாம். அல்லது உலர் பழங்கள், பனை வெள்ளத்தூள், கரும்பு வெள்ளத்தூள், பேரிச்சை மற்றும் தேன் தடவியும் சாப்பிடலாம். வாரம் 1 முறை அல்லது 2 முறை செய்து சாப்பிடலாம். பலன்கள். ஒரு சொட்டு எண்ணெய் இல்லாத இந்த உணவு உடலுக்கு பல வகையில் நன்மை கிடைக்கும். உடலில் உள்ள கெட்ட கொழுப்புகள் நீங்கும். தொப்பை மற்றும் எடை குறையும். சர்க்கரை நோய்களுக்கு மிகவும் சிறந்த உணவு. இதனுடன் இனிப்பான பொருட்கள் சேர்க்கப்படாமல் சாப்பிட முடியும். காய்கறி, கீரை சேர்த்து மாவு பிசைவதால் அதன் சுவை போதுமானதாக இருக்கும். மற்ற பூரியை விட தண்ணீர் பூரி அளவு கலோரி உடையது என்பதால் ஒரு வேளைக்கு 5 முதல் 8 பூரி வரை சாப்பிடலாம். ஒரு வேளை முழு உணவாகவும் இதனை சாப்பிடலாம். ஒரு செட் தண்ணீர் பூரியின் கலோரி 120 அளவு. இந்த உணவின் நார்ச்சத்து நிறைந்துள்ளதால் செரிமான கோளாறு வராமல் நம்மை பாதுகாக்கும். அத்துடன் அல்சர் போன்ற நோயையும் குணப்படுத்தும். தினமும் ஒரு வகையான மாவுடன் ஒரு வகையான கீரைச்சாறு, காய்கறி சாறுடன் கலந்து சாப்பிடலாம். உதாரணமாக முடக்கத்தான் கலந்து சாப்பிட்டால் மூட்டு வலி, வாயு தொல்லை இல்லாமல் இருக்கும். ராகி மாவில் வெண்பூசணி சாட்டை கலந்து சாப்பிட்டால் தொப்பை குறையும், சர்க்கரை நோய் நீங்கும். இதை பயன்படுத்தி பாருங்கள். நன்றி. இதை போன்ற வீடியோக்கள் பார்த்து மகிழ மேலே இருக்கும் லிங்கை கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் பண்ணவும்.